கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. தியானத்திற்கான தலைப்பு முழுமையும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:6. என் இயேசு எனக்காகவா இத்தனை பாடுகளை ஏற்று கொடிய சிலுவைக்கு தம்மை ஒப்புக்கொடுத்தார் என்று உறுத்தப்பட்டு முதலாக கண்ணீர் விட்ட அந்த பெரிய வெள்ளி தினத்தை என்னால் மறக்க முடியாது. அன்றுதான் எனது மனமாற்றத்தின் ஆரம்ப நாள் என்பதை அன்று நான் உணர்ந்திருக்கவில்லை. இந்த புதுப்பித்தல் என்னை ஒரு புதிய மனுஷனாகவே மாற்றிவிட்டது. இந்த இவருடைய மன உறுத்தல் நம் வாழ்விலும் ஏற்பட்டதுண்டா? பிறப்பிலிருந்தே பாடுகள் இயேசுவை தொடர்ந்தன. ஊழியத்திற்கு வந்ததும் சாத்தானின் சோதனைகள், யூதரின் குற்றச்சாட்டுகள், பரிசேயரின் தொல்லைகள் என்று பல. கூடவே இருந்தவனால் காட்டிக் கொடுத்தல், மறுதலித்தல், தனித்து விடப்படல் என்றும், பொய் குற்றச்சாட்டுகள், சொந்த ஜனத்தினால் புறக்கணிக்கப்படுதல் என்றும் எத்தனை. தசைகளை பீத்து போட்ட கசையடிகள், துப்பப்பட்ட குட்டப்பட்ட வேதனை, தண்ணீர் தாகம், தலையிலோ பயங்கர வலி கொடுக்கும் முள்முடி, சிலுவையில் கிடத்தி கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு கதறினாரே நமது ஆண்டவர். இது ஒரு புறம் இருக்க, அருகில் தொங்கிய கள்வனின் பரிகாசம், நமது பாவம் சுமத்தப்பட்டதால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட கொடூரம். இவை போதாதென்று அவர் இருதயத்தை எட்டும் அளவுக்கு ஈட்டியால் விலாப்பகுதியில் குத்தினான் ஒரு போர்வீரன். மொத்தத்தில் தமது முழுமையையும் ஒன்றும் மிச்சமில்லாத சர்வாங்க தகன பலியாக என் பாவத்தின் விலையாக இயேசு தம்மை கொடுத்து விட்டார். இன்னும் நான் எதை கேட்பேன்? நாம் இன்று முகம் கொடுக்கின்ற துயரங்கள் அத்தனைக்கும் இயேசு அன்று முன்கூட்டியே முகம் கொடுத்து பாடுபட்டு அவற்றை ஜெயித்து விட்டார் என்பதை நினைத்தாலே நமது பாடுகள் லெகுவாகிவிடும். எனது சரீரத்தின் ஒவ்வொரு அங்கமும் இருதயமும் செய்ய நினைத்த என் ஜென்ம பாவ சரீரத்தின் அத்தனை பாவங்களையும் என் இயேசு முழுமையாக தம்மீது சுமந்து கொண்டாரே. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. ஆம், நமது பழைய மனுஷன் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. இன்னும் ஏன் பாவத்தை கண்டு தடுமாற்றம்? நாம் முன்னர் பாவத்திற்கு அடிமைகள், இப்போது கிறிஸ்துவுக்கான புதிய சிருஷ்டிகள். இந்த விசுவாசமே நமக்கு கேடயமாக இருக்கும்போது எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. இந்த முக்கிய நாளிலே கிறிஸ்துவின் முழுமையான பலியை மகிமைப்படுத்துவோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, என் ஜென்ம கரும பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து என்னை புதிய மனுஷனாய் மாற்றினீரே, ஸ்தோத்திரம். ஆமேன்.